வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ லேட்டஸ்ட் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ்னே சொல்லலாம். ஷிகர் தவான் ரிட்டையர் ஆயிட்டாரு இன் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கா கூட நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் அவர் ஐபிஎல் கண்டினியூ பண்ணிருக்கலாமேன்ற மாதிரி தோணுச்சு. பட் அவருக்கு நிறைய இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ் ரீசென்ட் டைம்ஸ்ல. ஸோ மேபி அதனாலதான் இந்த ஒரு டிசிஷன்ஸ் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஷிகர் தவான் பொறுத்தவரைக்கும் நம்ம கண்டிப்பா ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் எடுத்தாலே சின்ராசை பிடிக்கவே முடியாதுன்ற மாதிரி அந்த அளவுக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்திருக்காரு இந்தியாவுக்கு. ஏன்னா மறக்கவே முடியாது, 2015 பாத்தீங்கன்னா அவர் அடிச்ச அந்த செஞ்சுரி அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஃபென்டாஸ்டிக்கா விளையாண்டாரு. 2019 அவர் அடிச்ச அந்த செஞ்சுரி அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா அண்ட் 2013 முக்கியமா அந்த சாம்பியன்ஸ் டிராஃபில கோல்டன் பேட் வாங்கினாரு. அங்க ஒரு பேக் டு பேக் செஞ்சுரிஸ் அடிச்சாரு. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெமெண்டஸ் பெர்ஃபார்மன்ஸ், அதெல்லாம் மறக்க முடியாது. ஐபிஎல் பொறுத்தவரைக்கும் 4 டீம் விளையாடி இருக்காரு. பட் சன்ரைசர்ஸ்க்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. 2016 அவங்க அந்த சாம்பியன்ஷிப் அடிக்கும் போது டேவிட் வார்னரோட சேர்ந்து இவர் ஒரு முக்கியமான பார்ட் பிளே பண்ணிருக்காரு. அண்ட் ஷிகர் தவான் ஒரு தடவை அந்த கேட்ச் பிடிக்கும் போதும் சரி, ரன் அவுட் அடிக்கும் போதும் சரி, அந்த தொடை அப்படி தட்டுவாரு பாத்தீங்களா, அதெல்லாம் இன்னைக்குமே மறக்க முடியாது. ஸோ வி மிஸ் யூ கபர், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க.